காதலியுடன் சேர்ந்து வாழ தடையாக இருந்த மனைவியை கும்பமேளாவுக்கு அழைத்துச் சென்று கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் சிக்கியுள்ளார். மனைவி காணாமல் போனதாக கணவர் ஆடிய நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. டெல்லியின் திரிலோக்புரியைச் சேர்ந்த தம்பதி அசோக், மீனாட்சி இருவரும் கடந்த 18ஆம் தேதி மகா கும்பமேளாவில் புனித நீராடச் சென்றனர். இருவரும் நீராடும் வீடியோவை சமூக வலைதளங்களிலும் அசோக் பகிர்ந்திருந்தார். இந்நிலையில் மகன்களான அஸ்வானி, ஆதர்ஷை தொடர்பு கொண்ட அசோக் தாய் மீனாட்சி கூட்டத்தில் தொலைந்து விட்டார் என்றும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். உடனே தம்பதியின் மகன்களும் மீனாட்சியின் சகோதரர் பிரவேஷ்குமாரும் சமூக ஊடகங்களில் மீனாட்சியின் புகைப்படத்தை பகிர்ந்து காணவில்லை என்று குறிப்பிட்டு தேடி வந்தனர். இந்நிலையில் பிரயாக்ராஜில் யாத்ரீகர்கள் தங்கும் ஒரு ஹோட்டல் குளியலறையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் சென்று பார்த்தபோது குளியலறையில் பெண் ஒருவர் கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை ஹோட்டல் உரிமையாளரிடம் தங்கியிருந்தவர்களின் அடையாளம், ஆதார் எண் குறித்து விசாரித்துள்ளனர். ஆனால் உரிமையாளர் எந்த ஆதாரத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே தங்க வைத்திருந்ததும் அந்த பெண்ணுடன் ஓர் ஆண் வந்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. சிசிடிவி கேமரா மூலம் உடன் தங்கியிருந்த நபரை போலீசார் தேட ஆரம்பித்தனர். இதனிடையே சகோதரி காணாமல் போனதாக மீனாட்சியின் சகோதரர் பிரவேஷ்குமார் பிரயாக்ராஜ் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் ஹோட்டலில் இருந்து மீட்கப்பட்ட சடலத்தை காட்டி இது மீனாட்சியின் உடலா என்று பார்க்குமாறு பிரவேஷ்குமாரிடம் கூறியுள்ளனர். அவர் பார்த்துவிட்டு தனது சகோதரி உடல்தான் என்று உறுதிப்படுத்தினார். அப்போது ஹோட்டல் சிசிடிவியில் இருக்கும் நபர் குறித்து கேட்டபோது அவர் தனது சகோதரியின் கணவர் என்று தெரிவித்துள்ளார். உடனடியாக போலீசார் அவரை தேட ஆரம்பித்தனர். அவர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் கடந்த 21ஆம் தேதி போலீசார் அசோக்கை கண்டுபிடித்தனர். அவரிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அசோக்கிற்கு வேறொரு பெண்ணோடு பழக்கம் இருந்துள்ளது. அதனால் மனைவியை கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணுடன் நிரந்தரமாக வாழ முடிவெடுத்துள்ளார். இதற்காக 3 மாத காலமாக மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கும்பமேளா கூட்டத்தை பயன்படுத்தி மனைவியை கொலை செய்துவிட்டு காணாமல் போனதாக நாடகமாடி தப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். அதன்படி கடந்த 18ஆம் தேதி மனைவியோடு கும்பமேளாவுக்கு புறப்பட்ட அசோக் கும்பமேளாவில் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல் சமூக வலைதளங்களில் போட்டோவை பதிவிட்டு மகன்கள், சகோதரர், உறவினர்களை நம்ப வைத்திருக்கிறார். அதன் பிறகு ஹோட்டலில் ஐடி கார்டு எதையும் கொடுக்காமல் அறை எடுத்து தங்கியுள்ளார். அந்த அறையில் மீனாட்சி குளிக்கச் சென்ற போது பின்னால் இருந்து அவரின் கழுத்தை அறுத்து கொலை செய்த அவர் ரத்தம் படிந்த ஆடைகளையும் ஆயுதத்தையும் மறைத்துவிட்டு தப்பியது போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அசோக் குமாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். காதலியுடன் சேர்ந்து வாழ தடையாக இருந்த மனைவியை கும்பமேளாவுக்கு அழைத்துச் சென்று கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.